6th ஃபர்ஸ்ட் டேர்மில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா, முதல் பாடத்தில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி தான். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான். அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான். இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான். மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். அந்த வரையறைகளை இலக்கணம் எனப்படும். ஸோ தமிழ் எழுத்துக்களோட வகையும் தொகையும் அப்படிங்கிற டாபிக் தான் இப்போ பார்க்க போகிறோம். உலகத்துல ஒரு பொருளையுமே மனுஷன் உற்று நோக்கினா முதல்ல அதோட இயல்பு என்ன அப்படின்னு மனுஷன் அறிஞ்சுக்கிட்டான். அவ்வாறே மொழியையும் நம்ம ஆழ்ந்து கவனிச்சோம். மொழியை நம்ம எப்படி பேசணும், எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு வரையறை செஞ்சோம். அந்த வரையறை தான் நம்ம என்ன சொல்றோம், இலக்கணம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இலக்கணம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் கேட்காங்க அப்படின்னா என்ன எழுதணும், மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செஞ்சாங்கல்ல, அந்த வரையறைகளே இலக்கணம் எனப்படும். ஸோ அந்த வரையறைகளே இலக்கணம் எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான் மனிதன். அந்த வரையறைகளே இலக்கணம் எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தமிழ் மொழியின் இலக்கண வகைகளுள் 5. ஸோ தமிழ் மொழியோட இலக்கணத்தை 5 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படிங்கிற இந்த 5 தான் அந்த 5 வகை இலக்கியங்கள். என்னதெல்லாம், இலக்கணங்கள். ஸோ 5 வகை இலக்கண வகைகள் என்னதெல்லாம், எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம்னு சொல்லி இந்த 5 வகையான இலக்கண வகைகளை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எழுத்திலக்கணம் ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம ஒலி வடிவமாக சவுண்டு வடிவமாக சொல்கிறதும் எழுத்து வடிவமாக எழுதுறதும் தான் என்ன சொல்லியிருக்காங்க, எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று நம்ம சவுண்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், ரிட்டனாக எழுதணும். இதை தான் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இக்கு அப்படிங்கிற ஒரு எழுத்துனா ஒன்று இக்கு அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா இக்கு அப்படின்னு அதை வரி வடிவமாக எழுதணும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அதில் டைப்ஸ் இருக்கு இல்லையா, எழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள். உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் பொழுது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் அ முதல் அவ் வரையுள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. ஸோ உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லையா, உயிருக்கு முதன்மையானது என்னது, காற்று. இயல்பா காற்று வெளிப்படும் பொழுதுதான் உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றனவா. இது ஒரு ஸ்பெஷல் நியூஸா இருக்கு இல்லையா. இயல்பா காற்று எப்பெல்லாம் வெளிப்படுதோ அப்பெல்லாம் நமக்கு உயிரெழுத்துக்கள் தோன்றுகின்றன அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வாயை திறத்தல் ஆ, உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஈ, ஊ ஆகிய எளிய செயல்பாடுகள் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், உயிரெழுத்துக்களை பிறக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் அ முதல் அவ்வரையுள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, எ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இதைத்தான் நம்ம உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உயிரெழுத்துக்கள்லையும் 2 டைப் இருக்குது. என்னதெல்லாம், அ, இ, உ, ஏ, ஓ. இந்த 5மே குறுகி ஒலிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அதை என்ன சொல்கிறோம், குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உயிரெழுத்துக்களில் குறில் எழுத்துக்கள் எத்தனை, 5. நெடில் எழுத்துக்கள் எத்தனை, ஆ, இ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ அப்படின்னு சொல்லி 7 நெடில் எழுத்துக்கள் காணப்படுது. ஸோ குறில் எழுத்துக்கள் 5ம் நெடில் எழுத்துக்கள் 7ம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது குறுகி ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களை தான் குறில் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். குறில் எழுத்தோட டெஃபினிஷன் தான் பார்க்க போகிறோம். அ, இ, உ, ஏ, ஓ. இது குறுகி ஒலிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த குறுகி ஒலிக்கக்கூடிய 5ஐயும் நம்ம என்ன சொல்கிறோம், குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நெடில் எழுத்துனா என்னது, நீண்டு ஒலிக்கக்கூடிய 7ம் நெடில் எழுத்துக்கள். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. அந்த கையை பாருங்க, அந்த குழந்தைங்க விரிச்சு வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம், நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறில் நெடில் என
என வகைப்படுத்துகிறோம். ஸோ அந்த கால அளவை தான் என்ன சொல்லுவோம்னா தமிழ்ல மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு எழுத்தையும் உச்சரிக்கிறக்கு ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு நமக்கு என்ன உண்டு? கால அளவு உண்டு. அந்த கால அளவை வச்சு தான் நம்ம என்ன பண்றோம்? குறில் நெடில் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை வச்சு தான் மாத்திரை அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு ஆகும். ஸோ மாத்திரைன்னு என்ன சொல்லிட்டாங்க? மாத்திரை என்பது கால அளவை குறிக்குது. டைமிங்கை சொல்றதா மாத்திரை. ஸோ ஒரு மாத்திரை அப்படின்னு சொன்னோன்னா ஒரு வாட்டி நம்ம வந்து கண்ணை மூடி திறக்கவோ இல்லைன்னா ஒரு வாட்டி கையை நொடிக்கவோ ஆகக்கூடிய கால அளவை தான் என்ன சொல்றோம்? மாத்திரை அப்படின்னு சொல்றோம். குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. ஸோ மாத்திரை அப்படின்னா என்னது? கால அளவை குறிக்கிறது தான் வந்து மாத்திரை. ஸோ ஒரு வாட்டி ஒரு எழுத்தை ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு எவ்வளோ காலம் ஆகுதோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? மாத்திரைன்னு சொல்றோம். ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு ஆகும். குறில் எழுத்தை ஒலிக்க எப்பவுமே வந்து ஒரு மாத்திரை தான் ஆகுது. அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வாட்டி தான் கை நொடிக்க முடியுது. ஆ அப்படின்னு சொல்றதுக்குள்ள 2 வாட்டி கை நொடிச்சிட முடியும். ஸோ நெடில் எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு 2 மாத்திரை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது மெய் எழுத்துக்கள். ஸோ உயிரெழுத்து ஃபுல்லாக புரிஞ்சிச்சா? குறில் எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு ஒரு மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு 2 மாத்திரை. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? எழுத்து அப்படிங்கிற இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். இப்போ எழுத்து இலக்கணம் ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் ஒன்று சவுண்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா வரி வடிவமாக எழுதணும். அதைத்தான் நம்ம எழுத்துன்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் டைப்பு உயிரெழுத்து. உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக நம்ம காற்றை வெளிப்படுத்தும் போது தான் உயிரெழுத்துக்கள் வந்து பிறக்குது. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல் ஈ, உதடுகளை குவித்தல் ஊ, அந்த மாதிரி முதல் அவ்வரையுள்ள 12 உயிரெழுத்துக்களுமே வந்து சிம்பிளா பிறந்துருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை 2 டைப்பா பிரிக்காங்க. ஒன்று குறுகிய ஓசையுடையது, குறுகி ஒலிக்கக்கூடியது வந்து குறில் எழுத்துக்கள், அது 5 இருக்கு. நீண்டு ஒலிக்கக்கூடியது நெடில் எழுத்துக்கள், அது வந்து 7 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மாத்திரை அப்படின்னா என்னது? எழுத்துக்களை ஒலிக்கிறதுக்கு ஆகக்கூடிய அந்த சவுண்டு ப்ரொனவுன்சேஷனுக்கு எடுத்துக்கக்கூடிய டைமிங், அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? கால அளவை தான் நம்ம என்ன சொல்றோம்? மாத்திரைன்னு சொல்றோம். ஒரு மாத்திரை ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும். குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெய் எழுத்துக்கள். மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. க இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு இன்னை தேந்து இப்ப இம்மை ஈ இர் இல் இவ் இல் இல் இற்று இன்னு ஆகிய 18 மெய்யெழுத்துக்கள் ஆகும். ஸோ மெய் என்பது உடம்பு. ஸோ மெய்னா என்னது? உடம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மெய்யெழுத்துக்களை ஒலிக்கிறதுக்கு உடல் இயக்கத்தோட பங்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மெய்யெழுத்துக்கள் எத்தனை? மொத்தம் 18 அப்படின்னு சொல்லிட்டாங்க. மெல்லினம் ஞஞன நமன. மெல்லினம் எத்தனை? ஞஞன நமன. அடுத்தது இடையினம். இடையினம் எத்தனை? எரள வளல. வள்ளினம் எத்தனை? கசட தபர அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மெல்லினம் ஞஞன நமன, இடையினம் எரள வளல, வள்ளினம் கசட தபர. மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. ஸோ மெய்யெழுத்துக்களை ஒலிக்கிறதுக்கு எவ்வளோ டைமிங் எடுத்துக்கிறோம்? அரை மாத்திரை தான் எடுத்துக்கிறோம். ஸோ இக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு ஒரு வாட்டி நொடிக்கிறதுக்கு கூட டைமிங் பத்தாது. ஸோ இக்கு அரை நொடி தான். ஸோ அரை மாத்திரை அளவு தான் நம்ம என்ன பண்ண முடியுது? மெய்யெழுத்துக்களுக்கு கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம உயிரெழுத்துக்கள் முதல்ல பார்த்தோம். அதோட பிரிவினை 2, குறில் நெடில் அப்படின்னு சொல்லிட்டு குறில் 5 எழுத்தும் நெடில் 7 எழுத்தும் இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்களை எத்தனையா பிரிச்சிருக்காங்க? உடல் இயக்கத்தின் அடிப்படையில் 3ஆ பிரிச்சிருக்காங்க. வள்ளினம் கசட தபர, மெல்லினம் ஞஞன நமன, இடையினம் எரள வளல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெய்யெழுத்துக்களை ஒலிக்கக்கூடிய கால அளவு என்னது? அரை மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கசட தபர ஆகிய 6ம் வன்மையாக ஒலிக்கின்றன. அது கொஞ்சம் எப்படி ஒலிக்கும்? ஹார்டா ஒலிக்கும். இக்கு சொல்லி பாருங்க, நல்லா ஹார்ட்ல கீழே வயிற்றுல இருந்து வரும் இல்லையா? ஸோ அந்த சவுண்டை தான் என்னது? வன்மையாக ஒலிக்கின்றன, ஹார்டா ஒலிக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்கு அப்படி சொல்ல மென்மையா மூக்குல இருந்து வருது. இங்கு ஞஞன. ஸோ சவுண்டே நமக்கு வந்து மூக்குலேருந்து தான் வருது. ஸோ அது வந்து மென்மையாக ஒலிக்கக்கூடியதாக இருக்குது. எரள வளல. ஸோ இது வந்து வன்மையாகவும் இல்லை மென்மையாகவும் இல்லை, ரெண்டுக்கும் மீடியம் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ நம்ம இதை என்ன சொல்கிறோம்? வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததான் என்ன எழுத்து டைப் பார்க்க போகிறோம் அப்படின்னா உயிர்மெய் எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ நமக்கு மெய்யெழுத்து வந்து 18, உயிரெழுத்து வந்து இத்தனை
12. ஸோ 12 × 18 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 216 வரும். ஈரெட்டு 6, மீதி 1, ஓரெட்டு 8, 8 1 9, ஓரன் 2, ஓர் 1 1 ஆட் பண்ணுங்க மொத்தமாக. இங்கே 6, இங்கே 11க்கு 1, மீதி 1 216 கிடச்சிருச்சா? இதை தான் என்ன சொல்லியிருக்காங்க? உயிர்மை எழுத்துக்களோட எண்ணிக்கை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நம்பர் வந்து நீங்கள் ஒன்றும் மெமரி பண்ண தேவையில்லை. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 அது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு என்ன பண்ணிடும்? கிடச்சிரும். 216 எழுத்துக்கள் தான் என்னது? உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மெய்யுடன் உயிர் குறில் சேர்ந்தால் உயிர்மை குறில் தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மை நெடில் தோன்றுகிறது. ஸோ ஒரு மெய்யெழுத்து இருக்குது, அது கூட உயிர் குறில் இக்கு கூட சேருது அப்படின்னா க அப்படின்னு பிறக்குது இல்லையா? அது வந்து உயிர்மை குறிலா இருக்கும். இதே இது இக்கு அப்படிங்கிற மெய்யெழுத்து கூட உயிர் நெடில் சேருது. அப்போ என்ன பிறக்கும்? கா பிறக்கும் இல்லையா? அது வந்து உயிர்மை நெடில் அப்படின்னு சொல்றோம். ஸோ உயிர்மை குரில், உயிர்மை நெடில் என 2 வகைப்படுத்தலாம். அதை என்ன பண்றோம்? 2 டைப்பா பிரிச்சிடுறோம். இது போக ஒரு எழுத்து இருக்கு. என்ன எழுத்து? ஆயுத எழுத்து. தமிழ் மொழியில் உயிர், மெய், உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது. அஃது அக் என்னும் ஆயுத எழுத்தாகும். ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை ஆகும். ஸோ அதுவும் இக்கு இங்கு மாதிரி தான். ஸோ புள்ளி வச்ச எல்லா எழுத்துக்குமே என்னதான்? அரை மாத்திரை அளவு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை. உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து, ஆயுத எழுத்து மொத்தமாக 247 எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள்ல காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்கள் பெயர். ஸோ பெயர் எழுதிக்கோங்க. எழுதிட்டு மாத்திரை அளவு என்னன்னு கண்டுபிடிங்க. உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல். ஏதாவது ஒரு சொல் 2 மாத்திரை தான் இருக்கணும். பசு, பேங்கிறதுக்கு ஒரு மாத்திரை, சூங்கிறதுக்கு ஒரு மாத்திரை. ஸோ 2 மாத்திரை தான். உயிரெழுத்துல தொடங்கணுமா? ஸோ உயிரெழுத்துல தொடங்கணும்னா என்னது? இது அப்படின்னு சொல்லலாமா? 2 மாத்திரை அளவுள்ள ஒரு எழுத்து சொல். ஸோ 2 மாத்திரை அளவுல இருக்கணுமா? ஒரே எழுத்து தான் இருக்கணுமா? ஆயுத எழுத்து இடம்பெறும் 2½ மாத்திரை அளவுல சொல். எஃகு. தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? அவை தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். அவை என்னதெல்லாம்? எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம், பொருள் இலக்கணம். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். ஸோ எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு சொல்லி இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும்னு கொடுத்துட்டாங்க. மெய் எழுத்துக்களை 3 டைப்பாக பிரிக்காங்கல்ல, அதோட ப்ரொனன்சியேஷன் அடிப்படையில் வல்லினம், மெல்லினம், இடையினம். தமிழ் எழுத்துக்குரிய மாத்திரை அளவு குறிலா இருந்தா 1 மாத்திரை, நெடிலா இருந்தா 2 மாத்திரை, புள்ளி வச்ச எல்லாத்துக்குமே அரை மாத்திரை. அவ்வளோதான். ஸோ மொழியை ஆள்வோம் தனி வீடியோவாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.